Glory to God. நல்ல உற்சாகம் ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. இது போதாது. ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை வேளையிலே நல்ல ஒரு அற்புதமான ஆராதனை செய்ததுக்காக நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும். என் தேவனோட வல்ல கரம் பிரியப்படுகிறபடியாக பெரிய காரியங்கள் சம்பவிக்க போவதற்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறேன். ஜீவன நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கிரேட். நல்ல பிதாவே, இந்த அன்பான தேவ ஜனங்களை இந்த காலை ஓய்வு நாளில் கர்த்தரோட வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமென் சொல்லுவோமே. அருமையான இந்த ஓய்வு நாளில் தேவனோட செய்தியை கேட்க வந்த அன்பான தேவ பிள்ளைகளை, பார்த்து கொண்டு அன்பான தேவ ஜனங்களே, நிச்சயமாகவே இன்னைக்கு ஒரு சம்பவங்களை கர்த்தர் செய்ய போகிறார். தேவன் நம்மோட குறைகளை நிறைவாக்குகிற தேவனா இருக்கிறார். விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். நம்மோட குறைவாகளை நிறைவாக்குகிறவர் எப்படிப்பட்டவர் என்று நம்ம முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கீங்க. இன்னொரு 1 month few days 2025க்கு போக போறோம். ஹல்லேலூயா. அதுக்கு முன்பாக கர்த்தர் நம்ம நல்ல பலனோடு எந்த சொல்றேன், இதுவரைக்கும் செய்யாதது 31க்குள்ள கர்த்தர் செய்வார். விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க. எங்களுக்கு ஒரு விசுவாசத்தை தட்டி எழுப்பணும்னு நினைக்கிறேன். நம்ம தேவன், நம்ம சபையானது விசுவாசத்தின் அடித்தளமா இருக்கிறது. அதுக்காக தேவ சொத்துக்கு ஏதோ வந்துட்டு வார்த்தையை கொடுத்துட்டாரு, ஒன்னும் செய்யலன்னு மட்டும் நினைக்காதீங்க. எப்படியும் செய்வார். விசுவாசிங்க. ஹல்லேலூயா. என் தேவன் ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கங்க. நம்ம கிதியோன் ஒரு புல்லட் வச்சுட்டு இருக்காரு. வீடு இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கு. ஓகே, இங்கே போயிட்டு இருக்கீங்க. நடுவழியில பெட்ரோல் தீர்ந்துடுச்சு. புல்லட் தூக்கி போட்டு போயிடுவீங்களா? எப்படியாவது, ஏன்னா அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. புல்லட்டை எப்படியாவது கஷ்டப்பட்டு வீட்டுக்கு கொண்டு போயிடுவீங்க. இல்லை நடு ரோட்டில் வித்துட்டு போயிடுவீங்களா? எடுத்து, ஏன்னா அது உங்களுக்கு கொடுத்தது. நான் சொல்றேன், உங்களுக்கு சொன்னது கரெக்டாக கர்த்தர் சேர்ப்பார். சொன்னது கரெக்டாக வீட்டில் சேரும். ஹல்லேலூயா. உண்மையை சொல்ல போனா, நான் எங்கள் வீட்டாண்ட ஒரு மாட்டு தொட்டி இருக்கு. ஓகேங்களா? அங்கே மாடு நிறைய வளர்ப்பாங்க. கரெக்டாக 2 மணிக்கு அவுத்து விடுவாங்க. அது எங்கே போகிறது தெரியாது, ஆனால் கரெக்டான இடத்துக்கு போய் சாப்பிட்றோம். 6 மணிக்கு கரெக்டாக அதோட வீட்டுக்கு வந்துடும். ஒரு 5 அறிவு ஜீவனே இவனுக்கு அழகாக நடக்குதுன்னா நமக்கு அதை காட்டில் விசேஷத்தை அவர் சொன்னதை செய்து முடிக்கிறது. இந்த அன்பான தேவ பிள்ளைகளே, சொல்லுகிறவர், பேசுகிறவர், குறைகளை தீர்க்கிறவர் முதல் யார் என்று நம்ம நன்கு அறிந்து கொள்ளும் பொழுது தான் உண்மையாக சொல்லுகிறேன், ஓட்டத்தை சரியாக ஓட முடியும், கரெக்டாக நேர்த்தியாக இலக்கையை சேர முடியும். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17 வசனம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிறது போல இருக்கிறார். நம்ம தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல இப்ப இருக்கிறாங்க. வியாதியோட உட்கார்ந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு நீங்க வியாதியோட வந்திருப்பீங்க. ஆனா ஆண்டு அழைக்கும் பொழுது, வியாதிஸ்னு கூடும்போது, நீ சுகம் பெற்றாய் வா இங்க தான் கூட. அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் சுகத்தை கொடுக்கிற தேவன். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன் தான் இன்றைக்கு நம்மோட பேசுகிற தேவனா இருக்கிறார். He is a good God. What he says, he will completely do it. அவர் நடுவுல விட்டுட்டு போற தேவன் அல்ல. இங்க இருந்து உங்க குழந்தைய சர்ச்சுக்கு கொண்டு வரீங்க. அந்த குழந்தை என்ன நம்பி வரும்? உங்களை நம்பி, டாடி நம்மள சர்ச்சுக்கு கொண்டு போறாருன்னு. நீங்க என்னைக்குன்னா நடு வீதியில் விட்டு வந்திருக்கீங்களா? ஏன்னா அது உங்களோட பிள்ளை, நம்ப அவரோட பிள்ளை. அவர் என்னைக்கு கைவிட மாட்டார். கொஞ்சம் பைபிள் வாசிக்கிற கொஞ்சம் ஏத்திக்கங்க. சைனிதம். He is a good God. பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம். முதலாவது புரிஞ்சுக்கணும், நம்முடைய தேவன் யார்? அவர் யார்? அவர் ஐஸ்வர்ய சம்பத்துனா இருக்கிறார்.
சகலத்தை உண்டாக்கினவர். அவர் தான் சொல்றாரு, என் தேவன், பவுல் சொல்றார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மகிமையிலே நிறைவாக்க நம்முடைய தேவன் ஆச்சரியமாக நிரப்புகின்ற தேவன். இன்னைக்கு தேவ செய்தியோட தலைப்பு நிரப்பப்படும். அல்லேலூயா. பக்கத்துல பால் சொல்லுங்க, பிரதர் நிரப்பப்படும், பிரதர் சிஸ்டர் நிரப்பப்படும், சிஸ்டர் நிரப்பப்படும். ஒருவேளை பள்ளத்துல ஏதோடு போயிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு காரியத்துல பள்ளமா இருக்கு, பள்ளத்தை நிரப்புவார். எப்படின்னு கேட்காதீங்க, நிரப்புவார். அந்த விசுவாசம் நம்ம சபையில் இருக்கணும், பார்க்கிறவங்களுக்கு இருக்கணும். எப்படியோ செய்வாரு, நிரப்பேன்னு சொல்லுகிறவர் நிரப்பி முடிப்பார். அவர் ஒரு பொழுதும் பாதி வழியில விட்டு விட்டு இறங்கி ஓடுகிற தேவன் அல்ல. நீ ஓடினாலும் தேடி வந்து அணைக்கிற தேவன். காணாத போனவன் தேடி வந்த பொழுது, தன் மகன் தூரத்தில் வரும்பொழுது தானாக ஓடி சென்று கட்டி அணைத்த தேவன் தான் நம்முடைய தேவன். இஸ் a supernatural God. இன்று தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17 வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும் படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிற தேவனாக சொல்லுகிற காரியம், இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அன்பான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் மோவாப் ராஜாவோடு யுத்தம் செய்ய சென்ற பொழுது தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அவர்களோட மிருக ஜீவன்களும் யுத்தத்துக்காக போய் கொண்டிருக்கிறது. வேத வசனம் அடுத்த வசனம் சொல்லுகிறது, 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது, அப்படியே இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது, ஒன்றல்ல இரண்டல்ல, அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற ராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. தண்ணீர் 7 நாள், not 1 day or 2 days, 7 days தண்ணி இல்லாம சுற்றி திரிந்து கொண்டிருக்கார்கள். வனாந்தரம் வந்து விட்டது, எங்கேயும் தண்ணீர் இல்லை. இப்போது அவர்கள் நிலைமை வாழ்வா சாவா, மரணமா ஜீவனா, வறண்டு போய ஒரு நிலைமை, வறட்சியான ஒரு சூழ்நிலை. அவருடைய மிருக ஜீவன்களும் குடிக்க தண்ணீர் இல்லாமல் போனது. என்ன செய்வோம் என்று தவித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே திரளான ஜனங்களை வைத்து என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை சபையே வந்திருக்க தேவ ஜனமே கேட்கிற யாவர்களுக்கும் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் என்ன முடிவெடுக்க தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம். It may be anything. You must be knowing it. உங்களுக்கு தான் எந்த பலன் தெரியும், உங்களுக்கு தான் என்ன முடிவெடுக்கணும் உங்களுக்கு தெரியாம தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா இக்கட்டு வேளையில அரணும் கோட்டையுமா இருக்கிற தேவன், நம்ம தேவன் பேசுகிற தேவனா இருக்கிறார். இஸ்ரவேல் ராஜா பயப்படுகிறார். அப்போது யோசுபாத் என்ற யூதாவின் ராஜா நம் கர்த்தரிடத்தில் விசாரிக்க, கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாராவது இருக்கிறார்களா என்று யோசுபாத் விசாரிக்கிறான். என்ன விசாரிக்கிறான் என்று பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி, யாரிடத்தில்? கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி. இங்க வந்திருக்க அன்பான தேவ பிள்ளைகளே, your problems, your relations can't solve the problem. உன் சொந்தங்களோ பந்தங்களோ உறவினர்களோ உன்னுடைய வனாந்தரத்தையும் மரண பள்ளத்தாக்கிலும் போகிற பாதைய பிரச்சனையும் போராட்டத்தை தீர்க்க முடியாது, தீர்க்கவும் மாட்டார்கள். ஆனால் இங்க வசனம் சொல்கிறது, நம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். சொன்ன அன்பான தேவ பிள்ளைகளே, வனாந்தரத்தின் சூழ்நிலை ராஜாக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்ன வரும்? வண்ணாந்தரம் வரும். அதில் நீ ஆண்டோட நல்ல ஐக்கியத்தோடு இருக்கலாம், ஆண்டு நல்லா ஜெபிக்கலாம், நல்ல ஆண்டோட இருக்கலாம். ஆனாலும் நான் சொல்லுவேன், வண்ணாந்தரம் வரும். ஆனால் அந்த வண்ணாந்தரத்தில் தான்
கர்த்தர் கிரைகள் நடக்கும். எல்லாமே லேசாயிடுச்சு. லாங் டிராவலிங் போறீங்கன்னா எங்கேயும் டோல்கேட் கிடையாது, எங்கேயும் ஸ்பீட் பிரேக் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா ஓட்டிட்டு போன்னு சொன்னா இங்க மேக்ஸிமம் எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டுவீங்க? ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் நல்லா ஓட்டுவீங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும் உங்களுக்கு? டயர்ட் ஆகும், கண்ணு சொருகும், நீங்க போயிட்டு எங்கன்னா சொருவிடுங்க. அல்லையா? உண்மைதானே? அப்போ அந்த ஸ்பீட் பிரேக் எதுக்கு வருதுன்னா, நம்ம ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி அலர்ட் பண்ணி இன்னும் வெகு தூரம் போறதுக்கு, பிரயாணத்துக்கு சேஃபை கொடுக்குது. இப்போ நிறைய இடத்துல போகும்போது 10 கிலோமீட்டர் தாண்டு அங்கங்க ஒரு காஃபி ஷாப் போட்டுருவாங்க. எதுக்கு? ரிலாக்ஸேஷன். இதெல்லாம் லைஃப்லயும் இப்படி தான் நடக்கும்போது கர்த்தரும் நம்மளை படிப்படியாக கர்த்தர் நடத்துவார். ஆனால் அவரோடு எசைந்து போகும் பொழுது கர்த்தர் நீ சோர்வடைந்து இருக்கும்போது உனக்காக ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி பேசுகிற தேவனா இருப்பார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த வண்ணாந்தரத்தில் மரண பள்ளத்தாக்கில் ஏதோ ஒரு காரியத்தில் இந்த காலை வேளையில இந்த நவம்பர் மாதத்தில் ஏதோ ஒரு சோர்வற்று இந்த பள்ளத்தை யார் நிரப்ப முடியும் என்று நம்பிக்கொண்டு வந்திருப்பீரானால் என்னால் ஒன்று மாட்டம் சொல்லும். அன்றைக்கு தீர்க்க தரிசனமாக பேசின தேவன் இன்றைக்கு பலிபீடத்திலிருந்து கர்த்தரோட பேசுகிற தேவனா இருக்கிறார். ஏனென்றால் நீ கர்த்தரை தேடி வந்திருக்கிறாய். அன்றைக்கு யோசபாத் யாரை கேட்கிறார் என்று பார்க்கும்போது கர்த்தரோட வார்த்தையை கேட்க 2 ராஜாக்கள் 3:12 மறுபடியும் வாசிப்போமானால், அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றார். அவனிடத்தில் இருக்கிறது. யார் இடத்துல? அந்த தீர்க்கதரிசி இடத்துல கர்த்தரோட வார்த்தை இருக்கிறது. உங்களுக்கு முன்பாக இருக்கிற என்னிடத்திலிருந்து வார்த்தை உங்களுக்கு வருகிறது. அல்லேலூயா. யார்? கர்த்தர். எவர் மூலமாக? தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன். நான் அல்ல, இந்த ஸ்தலத்தில் இந்த பலிபீடத்தை கர்த்தர் உன்னிடத்துல பேசுங்க. வாட்டவையோ உன்னோட பல்ல எதுவான இருக்கட்டும், நிரப்பக்கூடியவர், உண்மை உள்ளவர். அன்பான தேவப்பிள்ளை, ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசன இடத்துல போவதற்கு முன்பாக இப்பெல்லாம் எப்படின்னா, ஒரு ஆன்சர் வரணும், ஜெபம் வரணும், அது பாஸ்டர் எங்க போனா தூங்கி எழுந்துட்டு பல்ல வலிட்டு போராட்டத்தையே நினைச்சிட்டு பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க பண்ணி முடிச்சாலும் விட மாட்டாங்க. இல்ல அன்று எனக்கு ஒருத்தர் போன வாரம் மதுரையில இருந்து வந்தாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டு பேசினாங்க. ஆண்டர் என்ன சொல்ற 1 மணி நேரம் அவர்கிட்ட கன்சோல் பண்ணி அவரோட குறைகளை வெளிப்படுத்தி கொடுத்து ஒரு அழகாக ஒரு பாத்திரம் எப்படி அனுப்பின உடனே அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அவரிடத்துல சில குறைகளை வெளிப்பாட்டு எடுத்து சொல்லும் பொழுது, இப்படி செய்யும் பொழுது கர்த்தரோட பேசுவார். அது எப்படி வரணும்னா, தேவ சமூகத்துல ஜெபிக்கணும், தேவ சமூகத்துல பேசணும், தேவ சமூகத்தில் விசுவாச அறிக்கையிடணும். தாகத்தோடு தேவ சமூகத்தில் வரும்பொழுதுதான் கர்த்தர் உன் தாகத்துக்கு ஏற்றபடி கர்த்தர் பேசுகிற தேவனா இருக்கிறார். அன்றைக்கு 7 நாள் சுற்றி திரிந்தாங்க. அவங்களோட தாகம், ஐயோ நமக்கு எங்க வழி கிடைக்கும்? ஒருவேளை எல்லாமே தண்ணீர்லாம் ஃபுல்லா இருந்தா தீர்க்கதரிசி போயிருப்பாங்களா? போயிருக்க மாட்டாங்க. அங்க இல்லைன்னு குறைவு வந்த பொழுதுதான் தீர்க்கதரிசி போனாங்க. இன்றைக்கு சபையில தேடி வந்த அன்பான தேவ பிள்ளைகளே, ஏதோ இல்ல, நீ இயேசுவை பார்க்க வந்திருக்கிற, கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நான் நிரப்புவேன். ஒருவேளை நிரப்புவாரா? எண்ணமே வைக்க கூடாது. அவர் சொன்னதை செய்கிற தேவன். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமேல. கூடவே ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்றது போல வசனமும் ஃப்ரீயா கொடுத்துக்கிறார் விசுவாசிக்கிறவனுக்கு. அப்ப நீ விசுவாசித்தா தான் கூடும். நீ விசுவாசிக்கலனா தோண்ட மண்ணு தான் வரும், தண்ணி வர. தண்ணி வரணும்னா மேல பார்க்கணும், விசுவாசிக்கணும், சொன்னவரை நம்பணும். ஹல்லேலூயா. He is a supernatural God. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். ஆண்டவர் ஒரு இடத்துல உங்களை அனுப்புறாருன்னா அவரே வழி நடத்துவார். அவரே உங்களை வழிநடத்துவார். ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை வேளையில உங்களை கொண்டு வந்திருக்காருன்னா அவரே உங்களை வழிநடத்துவார்.
வராதவங்களுக்கு லீவ், வந்தவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் வந்துட்டேன். வாய்த்த நான் வந்துட்டேன். இது பத்தலையே, நான் வந்துட்டேன், நான் வந்துட்டேன். அப்போ நிரப்பப்பட்டு தான் ஆகணும். அல்லேலூயா. வராதவங்களுக்கு ஐயோ. வீட்டில் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். லீவ் விட்டீங்கன்னா நீங்களும் லீவ் தான். God is a good God. பக்கத்தில் பாச, He is a good God. He is a good God. இல்லை சொல்றது பேடா இது. He is a good God. நீ குட்டா இருந்தா குட்டா தான் வெளியே வரும், நீ பேடா இருந்தா பேடா தான் வெளியே வரும். குட் பாய். கர்த்தர் நினைச்சு உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போது எலிசா சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் அவர்களை அனுப்பினபடியாக அனுப்பின தேவனுக்கு பதிலும் கொடுக்கிறார். அல்லேலூயா. அனுப்பின தேவனுக்கு பதில வச்சிருப்பேன். இன்னைக்கு ஒரு சொல்றேன், இன்னைக்கு நான் இப்போதான் ஒரு உதாரணம் வந்து, இப்போ இங்க இருக்கிறேன் நான், ஸ்ட்ரைட்டா போய் சடனா வந்து சாமி இங்க இருக்கார், போயிட்டு அந்த டீ ஷாப்ல போயிட்டு ஒரு 300 வடை வாங்கிட்டு வந்து சொன்னு வச்சுக்கீங்களேன். அவர் கொஞ்சம் யோசிப்பார், எதுவுமே சொன்னார், நேரம் அங்கே போகிறோம், 300 ரூபா கையில் காசும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. நான் சொல்லிட்டேன், சாமோட வேலை என்னன்னா டீ கடைக்கு போகிற வேலை தான் வேலை. அங்கே போகணும், பாக்ஸில் பேக் பண்ணுறது அவன் வேலை, எடுத்துட்டு வரது உன் வேலை, கொடுக்கறது என் வேலை. புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் தான் அனுப்பினார், நீ போ மோபராஜனை புத்தத்துக்கு போன்னு சொல்றாரு. தண்ணி இல்லை, அனுப்பினவருக்கு தண்ணியில நல்லா தெரியும், தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சவருக்கு தண்ணி கொடுக்கும் தெரியும். அல்லேலூயா. நீ போற பிரச்சனை அவருக்கு தெரியும், பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம் அவருக்கு. ஜோரா சொல்லு, ஜோரா சொல்லு, ஜோரா சொல்லு. உன் பிரச்சனை போறது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் தெரியாத கண் மூடுகிற தேவன் அல்ல, மனுஷன் இருக்கிறான். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தூங்குறவனே எழுப்பிடலாம், ஆனா தூங்குறவன் நடிக்கிறவனே சாத்தியமா எழுப்ப முடியாது. ஆமென். நீ தேவனுடைய வார்த்தைக்கு தூங்காம விசுவாசத்தோடு அவர் வார்த்தை நிற்பயானால் சொன்னதை செய்கிறவன் உண்மையில தேவனா இருக்கிறார். He is a good God. எங்க ஒரு காக்காக்கே பேசுறாருன்னா, அல்லேலூயா, அவர் சாயல்ல படைச்ச நம்மோட பேச மாட்டாரா? அவர் பேசுகிற தேவன். 2 ராஜாக்கள் 13, 16, 17 சொல்லுகிறது, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், வாய்க்காலை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும் படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எலிசா சொல்லல, யார் சொல்றாரு? கர்த்தர் சொல்றார். நான் சொல்ல, பாஸ்டர் ஜேவியர் சொல்லல, பலிபீடத்துல இருந்து யார் சொல்றது? கர்த்தர் சொல்றார். என்ன சொல்றாரு? நிரப்பப்படும். இப்ப நீங்க தான் விசுவாசிக்கிறோம், கை இருக்கும் ஜோரா நிரப்பப்படும் சொல்லுங்க. நிச்சயமா நிரப்பப்படும். காற்றையும் பார்க்க மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், பாக்கெட்ல பணத்தையும் பார்க்க மாட்டேன், பீரோல பணத்தையும் பார்க்க மாட்டேன், ஆனா கடன் அடிப்பார், பிரச்சனையை சால்வ் பண்ணுவார். உனக்கு சால்வ் பெருசா இல்ல பிரச்சனை பெருசு? சால்வ் பண்ணாலே போதுங்க. அல்லேலூயா. என்ன இப்ப கூப்பிடுறாங்க, ஃபாரின் கூப்பிடுறாங்க, நீங்க சைலண்டா வாங்கினா சைலண்டா போயிடுவேன், என் மணியோட தான் எடுத்து போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அழைத்தவர், கொண்டு போறவர், உண்மை உள்ளவர், அவரே எல்லாம் பார்ப்பார். சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க, திருப்தியா கொடுப்பாங்க. என் வேலை வார்த்தையை கொடுக்கணும், எனக்கு கொடுக்கறத கொடுப்பாங்க, நான் கொண்டு வரத்து வர போறேன். நிறைய வந்தா சபைக்கும் கொடுக்க போறேன். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம் இல்லை? ஆனால் நீங்கள் கொடுக்காதீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மை காட் இஸ் a good God. இதெல்லாம் ஒரு என் பிள்ளைங்களோட நான் பேசுகிறேன். நீங்கள் யாரு? ஆவிக்குள்ள பிள்ளைங்க நம்பலாம். கர்த்தரோட நான் எப்பவுமே பாஸ்டராக நினைக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் சகோதரன் சகோதரிகள், அந்த அன்பு தான் எப்பவுமே நிற்கும். அல்லேலூயா. ஒரு டிஸ்டன்ஸ் இருக்காது. நம்மளாம் ஒரே குடும்பம், ஒரே படகுல பிரயாணம் பண்ண போகிறோம் பரலோகத்துக்கு. அல்லேலூயா. பரலோகம் போகிறவங்க ராமேன்னு சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரே ஒன்று சொல்ல, ஜெபிக்க வேண்டியது நம்முடைய வேலை, பதில் கொடுப்பது அவருடைய வேலை. வாய்க்காலை வெட்ட வேண்டியது நம்ம வேலை, தண்ணீர் நிரப்பது எல்லாம் ஜோரா சொல்லுங்க போன சொல்றது. ஜெபிக்கிறது கேட்கல, ஜெபிக்கிறது
பதில் கொடுக்கிறது, வெட்டுறது, தண்ணி நிரப்புது அவர் வேலை. அவங்கவுங்க வேலையை கரெக்டா செய்தீங்கன்னா கரெக்டா நடக்கும். அல்லேலூயா. அவங்கவுங்க வேலையை கரெக்டா செய்தா கரெக்டா நடக்கும். அவர் சொல்றார், அதிகாலையில தேடுகிறவர் என்னை. நீ கரெக்டா செய்தா, நீ தூங்குனா, ஹலோ, அவரும் தூங்குவார். சொல்லுங்க, நீ தூங்குனா அவரும். நல்ல கேட்கலையே, நீங்க தூங்குனா வேதத்தை வாசித்தா பேசுவர், பேசுனா பேசுவர், பாடினா ரசிப்பர், பேசுனா பேசுவர், கொடுத்தா கொடுப்பார், கொடுக்கலன்னா வாய வர மாட்டேங்குது. ஹலோ, இவ்வளவு நேரம் பேசுனீங்க, கொடுத்தால் ஐயோ கொடுத்தா கொடுப்பார். கிதோன் தான் கரெக்டா சொல்ல, கொடுத்தா கொடுக்கலன்னா அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லிடணும். ஜெபித்தா பதில் வரப்போகுது, ஜெபிக்கலனா வெட்டுனா தண்ணி வரப்போகுது, வெட்டலனா தண்ணி வர. குழந்தைக்கு அழகா பாட்டில் தண்ணி ஊற்றி அனுப்ப தெரிஞ்ச உங்களுக்கு கர்த்தர் சமூகத்தில் உட்கார தெரியணும். அல்லேலூயா. ராஜா இடத்துல பேசின வார்த்தை ஒரு பொழுது வீண் போகாது. தண்ணீர் கொடுப்பேன்னு சொன்னார்னா தண்ணீரை கொடுப்பார். அவர்கள் சொன்னது போல மறுநாள் தண்ணீர் ஏதோம் தேச வழி வந்ததுனாலே தேசம் தண்ணீர்னால நிரம்பினது வேதவசனம் சொல்லுகிறது. அன்பான தேவன், இந்த நாளில் உன்னியம் என்று பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் வாய்க்கால விசுவாசத்தில் வெட்டுங்கள், தண்ணீர் நிரப்பப்படும். நம்ம கையில தாங்க இருக்கு. வாய்க்கால வெட்டணும்னா நிச்சயமா சொல்றேன், இல்லாத இடத்துல இருக்கிற அழைக்கிறத நிச்சயமாக நிரப்புவார். நீங்கள் வாய்க்கால வெட்டாமல் தண்ணீர் வராது. அதே போல் நீங்கள் முயற்சி எடுக்காமல் எந்த காரியமும் வாய்க்காது. அல்லேலூயா. நல்லா இருக்கு, சாப்பிடணும்னு போட்டு ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடணும் 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 சாப்பிடணும்னா நைட் வரைக்கும் அங்கேயே தான் இருக்கணும். நீ எழுந்து போயிட்டு சாப்பிட்டா தான் வயிறு நிரம்பும். உன் வயிறு நிரம்பணும்னா கர்த்தரோட வார்த்தையில நிரம்பு. கர்த்தரோட வழி நடத்துவார். இது உங்களோட பார்வைக்கு நம்ம நினைக்கலாம், இப்ப உங்களுக்கு நினைக்கிறீங்க, ஒரு சிலவங்க நினைக்கலாம், இதெல்லாம் சாத்தியமாடா, எப்படி முடியும்? முடியும். ஒரே வார்த்தை முடியும். உண்மையா சொல்றேன். ரபா ஷாகனா மாந்தா ரபா ஷிஹந்தர லபாதி ரிபேஹேத நமா சகனே மாங்கோ பலபேல ஊதரிபி சவல வாவுதரிபி ஹல தூரிபியோ. இட் மைட் பி, இந்த பல்லம் வந்து உங்களுக்கு பெருசா தெரியலாம், இந்த பல்லம் உங்களுக்கு மாறில பெருசா இருக்கு. ஐயோ, நிரப்ப முடியுமா? How it is possible? How it is possible? Can I do that? Who will do for me? யார் எனக்கு செய்வார்? இது என்னால் செய்ய முடியுமா? உங்களோட பார்வையிலே பெருசா இருக்கிறது. பராபா தூனாமா தீனாமா தூனாமா தீராபா தூனாமா ஹந்தரேகே லதூதா தேபேபலா சதானி நம்ம ஹந்தோ பலே சகலே போதரலபா. In your eyesight it's a big problem. In your eyesight it's a big problem. No solution but the word of the God. கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10வது 18வது வசனம் சொல்லுகிறது, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். உங்களோட பார்வையில இது பெருசு. ஐயோ, இது எப்படி? நான் சொல்றேன், மகளே மகனே, பார்க்கிற சகோதரே சகோதரியே, நீ பள்ளத்தை வெட்டு, தண்ணீர் அனுப்புவது என்னோட வேலை. இது எப்படி சாத்தியம் நடக்குமா? No, nevertheless, நீ செயல்படும் போது கர்த்தர் கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார். யோசுவா 2 ராஜாக்கள் 3:12 சொல்லுகிறது, யோசுபாத் அவனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்று. அந்த வார்த்தை இருக்கிறது என்ற வார்த்தை தான் இன்னைக்கு கர்த்தர் பலிபீடத்தை பேசுகிறார். அந்த வார்த்தையை சுமந்து கொண்டு உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிற கர்த்தரோட வார்த்தை நிரப்பப்படும். ஹல்லேலூயா. நம் கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் பேசுகிற தேவனா இருக்கிறார். நம்மோட இசைந்து செயல்படுகிற தேவனா இருக்கிறார். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்புகிற தேவன்.
அதுக்கு முன்னார்க்க வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது, அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும், கவனிக்கிற வானத்திலிருந்து மழைகளையும், செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து, செழிப்புள்ள காலங்கள் நமக்கு தந்து, கானானுக்கு போக வேண்டிய காலங்களை ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்திருக்கிறாரு. அதை நம் பார்வையில பார்ப்பதற்கு பிரயாசப்பட்டு முயற்சி எடுத்து அது தந்ததை பார்ப்பதற்கு நமக்கு தந்து, ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயத்தை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். அவர் நம்மளை நடத்துகிற தேவனா இருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்லுகிறார் 107 அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறார், ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி, நம்முடைய தேவன் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி, பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிற தேவன். நம்ம வசனம் சொல்லுகிறது, ஆத்துமா கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று. பசி என்ன பசி? சரீர பசி அல்ல, மாம்சரீக பசி அல்ல, மாம்சமான பசி அல்ல, ஆவிக்குரிய பசி இருக்கணும். வார்த்தையில பசி இருக்கணும், சத்தியத்துல பசி இருக்கணும், விசுவாசத்துல பசி இருக்கணும், கர்த்தர் செய்வார்னு பசி இருக்கணும். அவர் செய்வாருங்க. இப்போ வரீங்க கரெக்டா ஒரு 9 மணிக்கு, ஒரு 9 மணிக்கு நைட் எங்க வீட்டுக்கு வரீங்க. ஓகே, வந்த உடனே நான் வெறுமை அனுப்புவேன் உங்களை. கண்டிப்பா உங்களுக்கு எனக்கு தெரியும் பசியோடு வந்திருப்பாங்க. உங்களுக்கு போகும் பொழுது கொடுத்து தான் அனுப்பணும். நம்ம எவ்வளவு பசியோடு தேவ சமூகத்தில் போறோமோ அந்த பசியை கர்த்தர் திருப்தியாக நிரப்புவார். இஸ் a good God. நம்முடைய இதயத்தை நிரப்புகின்ற தேவனா இருக்கிறார். எபேசியர் 1 அதிகாரம் 23 வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். நிஜமாக சொல்லுகிறேன், today is a supernatural day. உன் பள்ளங்கள் நிரப்புகின்ற நேரம். அன்பான தேவபிள்ளை, எல்லாவற்றையும் நிரப்புகிற தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். இருளாந்த பூமியை வெளிச்சத்தினால் நிரப்பினார். வானத்தையும் பூமி படைத்த தேவன் வானம் பூமி வெறுமையா இருந்த பொழுது அதையும் நிரப்பினார். கர்த்தர் ஜனங்களை பார்த்து வார்த்தையை பூமியினால நிரப்புங்கள் என்று சொன்னார். அன்றைக்கு நோவா மூலமாக பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட காரியம் ஆதியாகமம் 9 அதிகாரம் 7 வசனம் யோவா சொல்லுகிறார், நோவா நீயும் உன் குமாரர்களும் குழந்தைகளை பெற்று உங்கள் ஜனங்களால் பூமியை நிரப்புங்கள் என்றார். அப்படிப்பட்ட நிரப்புகிற தேவன் தான் இந்த நாள் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பூர்ணமாக நிரப்புவேன், நீங்களும் என் அன்புனால பிறரை நிரப்புங்கள். இந்த நாளில் உங்களோட டம் பிடிச்சி பேசுறேன்னா என்னை நிரப்பினத உங்களுக்கு நிரப்பிட்டு இருக்கேன். அல்லேலூயா. எனக்கு நிரப்பினவர் உங்களுக்கு நிரப்பிருந்தவர் ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு நிரப்பி இருப்பார்னா உங்களோட குறையா இருக்கிறவங்களை போய் நீ நிரப்பும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அதான் சொல்லுது, கொடுங்கள் அப்போது வார்த்தையை வாங்கி பீரோல வச்சுக்க கூடாது. அல்லேலூயா. வார்த்தையை வாங்கி பிறருக்கு கொடுக்கணும். எனக்கு இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், கர்த்தர் இருக்கார், இயேசு உண்மையானவர், சொன்னதை செய்கிறார். நீங்க தைரியமா நம்பி வந்து பாருங்க. சபைக்கு ஒரு 3 வாரம் வந்து பாருங்க. பலிபடுத்த கர்த்தர் உங்களோட பேசுவார். நீங்க வந்து பாருங்க, நீங்க செயல்பட்டு பாருங்க, முயற்சி எடுத்து பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க, விசுவாசிங்க, உபவாசிங்க. நீங்க வாங்கி நீங்க பெற்ற இன்பத்தை, தேவனோட வார்த்தையை பிறருக்கு நிரப்பும் பொழுது உங்கள் பள்ளங்கள் நிரப்பப்படும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்களேன். இந்த ஈபிகாரன் பள்ளம் நோண்டுவான். பள்ளம் நோண்டிட்டு இந்த பக்கம் போட்டுட்டு அப்படியே போயிடுவான். திருப்பி என்ன பண்ணுவான்? அந்த திருப்பி பள்ளத்தை மூடுவான். அதே போலத்தான் கர்த்தரை வார்த்தை வாங்கின நம்ம எடுத்து அங்க போடணும், அங்கிருந்து வார்த்தை இங்க வாங்கணும். நீ நிரப்பது உண்மையா சொல்றேன், அது நிறைவு பூர்ணமா இருக்கும். அல்லேலூயா. அன்பான தேவனே, இயேசு வாழ்ந்த காலத்திலும் அவரும் சில காரியங்களை நிரப்பினார். அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசனம் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையை கர்த்தர் சொன்னபடியே நீரூற்ற வரவைத்து திருப்திப்படுத்தின தேவன் தான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் கிருபையின் காலத்தில் இயேசுவும் சில காரியங்களை நிரப்பி இருக்கிறார்.
இன்றைக்கு கூட கர்த்தரோட வார்த்தை கேட்டுக்க வந்த அன்பான தேவ ஜனங்களே, அந்த காரியங்களுக்கு எந்த காரியத்தில் குறைவோடு வந்திருக்கிறாயோ அந்த காரியத்தும் நீ ஆராதிக்கிற தேவன் சர்வவல்லவர் இயேசு நிரப்ப வல்லவரா இருக்கிறார். ஒரு நிபந்தனை, ஒரு நிரப்பணும்னு சொன்னீங்களேன், ஒரு கூடை ஃபுல்லாக காய்கறி வாங்கிட்டு வரணும்னா என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? காசு இல்லாமல் இப்போ காசோட கூடையோட வெஜிடபிள் ஷாப்புக்கு போனால் என்ன கூட எப்படி வரும்? நிரம்பி வரும். ஓகே, கிறிஸ்மஸ் வருது, வெறும் கையில் போத்தீஸில் போய் ட்ரெஸ் அழகாகுது சொல்லிட்டா நிரம்பிடுன்றீங்க? கையில் காசோடு போயிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு கல்லால் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் பேகு நிரம்பும். அல்லது அப்படி தானே? அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்மக்கிட்ட ஆண்டவர் சில குவாலிஃபிகேஷன் கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். அன்றைக்கு நம்ம ஒரு பொருளை வாங்கணும்னா காசை தான் வாங்க முடியும். கிறிஸ்துவனிடத்தில் சில குவாலிஃபிகேஷன் இருக்கிறது. என்னன்னா, நம்பிக்கையோடு செயல்படணும், நம்பிக்கையோடு கொடுக்கணும், நம்பிக்கையோடு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. இயேசுக்கு பிடித்த 3 காரியம்: நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும், நம்பிக்கையோடு கொடுக்க வேண்டும், நம்பிக்கையோடு கீழ்ப்படையும் பொழுது அப்போது கர்த்தர் நிரப்புவவராக இருக்கிறார். ஆனால் சிலர் ஒருத்தர் இருக்கிறாங்க நம்பல. ஹலோ, நம்ம ஈஜி சபையில் கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் அந்த லிஸ்ட்டில் வந்தால் கூட இருக்கலாம், அது ஒன்றும் கேட்கல, ஓகேவா? ஆனால் இல்லை, நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுவோமே. செயல்படுவீர்கள், ஆனால் நம்ப மாட்டீங்க. கொடுக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் ஜோரா சொல்ல பக்கத்தில் சொல்லணும், ஓகேவா? செயல்படணும்னு நினைப்பீங்க, ஆனால் செயல்பட மாட்டோம். கொடுக்கணும்னு நினைப்போம், ஆனால் கொடுக்க மாட்டோம். கீழ்ப்படினோன்னு நினைப்போம், ஆனால் அழகாக சொன்னங்க, ஓகே? செயல்படணும்னு நினைப்போம், ஆனால் கீதனுடைய கரெக்டாக ஸ்கூல் டீச்சர் அழகாக சொல்கிறார். இந்த பக்கம் யாரும் சொல்ல மாட்டீங்க, ஓகே? செயல்படணும்னு நினைப்போம், ஆனால் செயல்பட மாட்டோம். கொடுக்கணும்னு நினைப்போம், ஆனால் கொடுக்க மாட்டோம். கீழ்ப்படினோன்னு நினைப்போம், ஆனால் கீழ்ப்பட மாட்டோம். இது உண்மையான ஆமன்னு சொல்லுங்களேன். சும்மா போய் சொல்லக்கூடாது, எல்லா பரிசுத்தான் மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாமே வேஸ்ட், பட்டர் பிஸ்கட் தான். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பலன் பெற்றிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் மாற்றப்பட்டோம், கிறிஸ்துவுக்குள்ள மாறப்போகிறோம். இன்றைக்கு ஒரு மாற்றத்தை நான் விரும்புகிறேன். போன வாரம் தான் மாற்றத்தை குறித்து பேச நினைக்கிறேன். இன்றைக்கு நம்பிக்கையோட சொல்கிறேன், கண்டிப்பாக நிரப்பினார். போன வாரம் மாற்றிட்டாரு, கார்பெட்டர்லாம் மாற்றிட்டாரு, இன்னைக்கு நிரப்பு கொடுக்குறாரு. அதுங்க விசுவாசிக்கணும். அன்பான தேவ பிள்ளைகளை, கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனுக்கு அநேகத்துக்கு அவர் நிறைய கூட கேட்டார். கொஞ்சத்துல உண்மையாரு, அந்த வசனத்தை சொல்லுங்களேன், எல்லாம் தெரியல. அநேகக்கு இது எவ்வளவு, எந்த யார் கொடுப்பாங்க? எந்த எஜமானும் சொல்ல மாட்டாங்க, டேய் நீ நைட்டு ஃபுல்லா வேலை செய்தா 12 hour வேலை செய்தா உனக்கு சம்பளம். இல்லை, இப்போ எல்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் ஒர்க் பண்ணுறீங்க, நம்ம சாம் ஷைனிலாம் ஒர்க் பண்ணுறீங்க, ஓகே? காலையில் ஒரு 10 நிமிஷம் வேலை செய்யிட்டு போயிடுமா, மாசமான சம்பளம் வாங்கி சொல்லுவான்றீங்க. பெண்டை கழட்டி உருட்டி இந்த 31ஆம் தேதிக்கு 10ஆம் தேதி சம்பளம் போடுவாங்க. அதுக்கு அவ்வளோ கஷ்டப்படும். அல்ல உண்மை தானே? எல்லாரும் அவங்க பாடு. ஆனால் நம்ம தேவன் எப்பவுமே ஆப்போசிட். வழி இல்லாத இடத்துல வழி இருக்குன்னு, பாதை இல்லாத இடத்துல பாதை இருக்குன்னு, பள்ளமா இருக்கிற இடத்துல நிரப்பப்படுன்னு, இல்லாதவங்களை இருக்க அழைக்கிறது நம்மளோட தேவன். அல்லையா? அவர் தான் சொல்றாரு, மகன மகளே, கொஞ்சத்துல கொஞ்சம் உண்மையாட்டாரு, உன்னை அநேகருக்கு நல்ல யோசிச்சு பாருங்க. உண்டாய் ஃபேக்டரி போய் உட்கார வைக்க போறாரு உங்களை. விசுவாசிங்களே, இல்லாத வேலை இருக்கிறது. நம்ம நாளைக்கு என்ன நடக்க தெரியாதுங்க. நாளைக்கு இங்கே இருக்கிற எனக்கு தெரியாது, நாளைக்கு இங்கே இருக்க நாளைக்கு இப்போ இருக்கு. இப்போ கிதனோட லெவல் மேலே ஏறிடுச்சுன்னா இனிமேல் சண்டேஸ் இப்படி வரும்ன்றீங்க. ஹோண்டா சிட்டி கார்லையும் டை கட்டி தான் வருவார். நம்ம பிள்ளைங்க பார் எப்படி சொன்னோட விசுவாசம். இதான் உண்மை. இதெல்லாம் நினைச்சுக்கலேன். இது நான் பார்க்கலங்க, நீங்க பார்த்தா கூட மறந்துடுவீங்க. ஆனா பார்த்தவர் மறக்கவே மாட்டார், பார்க்கற அழிக்கவும் மாட்டார். நம்ம ஜனங்க, கிறிஸ்துவ ஜனம் எல்லாம் உலகமே எப்படின்னா, எதனா நடக்கணும்னா தேனை போல பேசுவாங்க, நடக்கலன்னா தேலை போல கொட்டுவாங்க. அல்லேலூயா. இதுதான் மனுஷ சுபாவம். ஆனா சொன்னதை செய்கிறவர் அவர் சுபாவம். ஒரு ஆமென் சொல்லுவோமே. இதனால் அன்பான தேவ பிள்ளைகளை, காரியத்தை பார்க்கும்போது அந்த நேரத்தில் அவர்கள் இந்த விசுவாச இயேசுவோட பிரயாணப்பட்ட காரியத்தில் இயேசு அவர்கள் செயல்பட்டார்கள்.
அவர்கள் கொடுத்தார்கள், அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். இந்த 3 காரியத்தை பார்க்க போகிறோம். வெறுமையான ஜாடி, நம்பிக்கையோட தண்ணீரை ஊற்றினார்கள், திராட்சை ரசம் நிரம்பினது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவேன். வெறுமையான ஜாடி, நம்பிக்கையோட ஊற்றினார்கள், திராட்சை ரசம் நிரம்பினது. யோவான் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 1-11 வசனங்களை வாசிக்கும் பொழுது கல்யாணத்துக்காக அழைக்கிறார்கள், திருமணத்துக்காக அழைக்கிறார்கள். இயேசு அந்த இடத்துல திராட்சை ரசம் குறைந்த அனைவருக்கு தெரியும். அவர் தாயார் சொல்லுகிறார்கள், ஊற்றும் என்று ஒன்று வேலை வரலன்னு சொல்லுகிறார். மறுபடியும் வேலைக்காரர் இடத்துல தண்ணீரை ஊற்றும்படி சொல்லுகிறார். அனைவருக்கு தெரிந்த சம்பவங்கள். அதுல வேதத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் நிரப்பினார்கள், தண்ணீர் தரிசனமாக மாறினது வேதவசனம் சொல்லுகிறது. யோவான் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஒன்றுமில்லாத இடத்துல நிரப்புகிற தேவன் நம்மளோட தேவன். பள்ளத்தை வெட்டினா தான் தண்ணி வரும், ஊத்துனா தான் நிரம்ப வரும். பள்ளத்தை வெட்டின, வாய்க்கால வெட்டினா தான் தண்ணீர் வரும். அவர் சொன்னதை செய்து செயல்பட்டாங்க. சொன்ன உடனே செயல்படுறாங்க. ஏன், எதுக்கு, எப்படி கேட்கல. அவர்கள் விசுவாசத்தோடு செயல்பட்ட பொழுது யோவான் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்டே வேலைக்காரனுக்கு தெரியவில்லை. நான் விசுவாசிக்கிறேன், எங்கிருந்து வருதுன்னு தெரியாது, நிரப்பப்படும் சொன்னவர் நிரப்புவார். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல பிரதர். நான் பீச்சில் தான் உட்காந்து இருந்தேன். இந்த பக்கம் வெங்காயம் பச்சி வித்துருந்தானுங்க, இந்த பக்கம் மிளகா பச்சி வித்துருந்தானுங்க. ஆனா சடனா காடை வந்து விழுது. இதுதான் நெருப்பு. நீ என்ன வேலை ரெடியா இருக்க தெரியுமா? இந்த கிரிக்கெட் பேட்ல கிரிக்கெட் அடிச்ச உடனே எல்லாம் ரெடியா இருப்பாங்க. பார்த்து கிரிக்கெட் ஆடுறீங்க இங்க, ஓகேங்க, ஆடுற டீம் மேனேஜர்லாம் இங்க இருக்காரு, ஓகேங்களா? கிரிக்கெட் பால் அடிச்ச உடனே அங்க விக்கெட் கீப்பிங் இருக்கு என்ன பண்ணுவாங்க? பால் அது எப்படியாவது, அது என்ன ஸ்பீடு வரும், ஆனா பிடிச்சா ஒரு நம்பிக்கை. நான் சொல்றேன், அவன் கூட மிஸ் பண்ணுவான், ஆனா நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, நம்ம பிடிச்சிடணும். ஏன்னா இஸ் a supernatural God. எங்க இருந்து வரதே தெரியாதுங்க, வரும். அவன் சொன்ன உடனே செயல்பட்டான். நல்லா புரிஞ்சுக்கங்களேன், செயல்பட்டதுனால தான் அந்த பாத்திரம் திராட்சை ரசமா நிரம்பினது, ருசி உள்ளதை கொடுத்தது. நீ செயல்படாம எந்த காரியம் வாய்க்காது. முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்தா தான் என்ன நடக்கணும் உனக்கு தெரிய வரும். அல்லேலூயா. Without taking any interest on the subjects, nothing is going to happen. முயற்சி எடுக்கணும். பள்ளம் வெட்டிட்டே இருக்கிறான், இல்ல அது எனக்கு குடுன்னு கொடுத்துட்டாங்க. அவன் சோர்ந்து போல மறுபடியும் பள்ளத்தை வெட்டுறான். ஆனா கடைசியில நிரப்பப்பட்டது. நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க, அடுத்தது என்ன செய்யலாம்னு யோசிங்க. தாளந்து எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 1க்கு 2க்கு 3க்கு எல்லாருக்கும் தாளந்து கொடுத்திருக்கார். அந்த தாளந்த பிரயோஜனப்படுத்து, நிச்சயமா கர்த்தர் செய்வார். மேல பணம் கண்டிப்பா கேட்பார். பிரயோஜனப்படுத்திக்கணும். ஒரு வாட்டி நல்ல மழை புயல் அடிக்குது, பஞ்சாயத்து போர்டுல சொல்றாங்க எல்லாரும் சீக்கிரம் இந்த இடத்தோட கடந்து போங்க சொல்றாங்க. இல்ல நான் சோத்திர பலி சொல்லுகிறேன், கர்த்தர் என்னை காப்பாத்துவார். சோத்திரம் வண்டி வந்துருச்சு, இப்ப தண்ணி வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டாரு. சோத்திர பாலி அப்பாவுக்கு. திருப்பி பஞ்சாயத்து போர்டுல சொல்றாங்க, நான் போட் அனுப்புறேன், ஏறி வாங்க. இல்ல நான் சோத்திர பலி தான் சொல்லுவேன், எங்க அப்பா என்னை காப்பாத்துவார். போட்டும் போயிடுச்சு, மாடிக்கு போயிட்டார். கவர்மெண்டே இறங்கி வந்து ஹெலிகாப்டர் அனுப்புது, ஏனிய போட்டு ஏறிக்கடான்னு. சோத்திர பாலி அப்பாவுக்கு. அந்த சொல்ற பையன் பேர் வந்து, அந்த பையனோட பேர் லூசு. அந்த பையன் பேர் என்னது? லூசு. பஞ்சாயத்தால் சொல்றாங்க, அந்த பையன் பேர் என்னது சொல்லுங்களேன்.
லூஸ், அந்த பையன் பேர் லூஸ். ஓகே சொல்கிறாங்க. திருப்பி போட்டை ஹெலிகாப்டர் வச்சு, சாரி 1000 சோத்திர பலி சொல்லுகிறேன், நான் முட்டி போட்டு சொல்லினே இருப்பேன், சோத்திர பலி சோத்திர பலி. நிறைய பேர் சோத்திர முயற்சி எடுக்கிறது இல்லை, சோத்திர பலி சோத்திர பலி. தான் போயிட்டார். மேலே பொண்ணு கேட்டாராம், கடவுளே நான் எவ்வளோ 1000 சோத்திர பலி சொன்னேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு? ஆண்டவர் எப்படி பேசியிருப்பாரு? டேய் லூசே, நான் போட் அனுப்பிச்சு நான் தானடா உனக்கு, ஹெலிகாப்டர் நான் தானடா உனக்கு, நீ உக்காந்து சோத்திர பலி சொல்லுங்கிற. முயற்சி எடு, செயல்படு. அல்லேலூயா. அவன் லூஸ், அவன் பேர் லூஸ். அல்லேலூயா. நம்ப இல்லை அவன். அல்லேலூயா. நல்லா இருக்க வேலைக்கு போ, கடன் அடி. நல்லா இருக்க உழை, கத்த செய்வார். நல்லா இருக்க படி, உயர்வு. இல்லை நான் எதுவும் படிக்க மாட்டேன், 0 தான் வாங்கிட்டு வருவேன். அல்லேலூயா. ஆனா பெரிய ஆச்சரியம் தெரியுமா? ஆச்சரியமான தேவன். படிக்காத பிள்ளைங்க கூட கொரோனால பாஸ் ஆயிடுச்சு. எப்படியாப்பட்ட ஆச்சரிய தேவன் அவர். இப்படியும் செய்வாரா? ஏதாயிலும் செய்வார். எங்க இருந்து வந்தது தெரியலான வந்தது. திராட்சை ரசம் வந்தது, ருசியாக மாறியது. நான் சொல்றேன், இந்த காலை வெள்ள ஒரே இடத்துல உட்காராத, செயல்படு, நிரப்புவார். விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். செயல்படு. ஒருவேளை அவனுக்கு வந்து நான் ஊத்த முடியாதுன்னு சொல்லி தான் திராட்சை ரசம் வந்திருக்காது, ருசி இருந்திருக்கா. நீ செயல்படும் பொழுதுதான் கர்த்தர் நிரப்புவார். இரண்டாவது காரியம், நம்பிக்கையோடு இருந்ததை கொடுத்தான், திருப்தி அடைந்தார்கள், கூடை நிரம்பினது. பள்ளத்தை நிரப்புகிறவர் ஒரே மாதிரி நிரப்ப மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கங்களேன். அன்றைக்கு சமுத்திரத்துக்கு முன்பாக போன உடனே அவர் தான் சொன்னார் சமுத்திர பலனு. ஆனா பேதுரு வரும்பொழுது பேதுரு கிட்ட நீ கடலை பலன் சொல்ல, ஹலோ நடன்னு சொன்னார். அவர் விருப்பம் எப்படி ஒன்று செயல்படுவாரு. அவருக்கு ஏற்றவர் நம்ம செயல்படும் போது கர்த்தர் மாற்றி போடுவார். இஸ் a good God. நம்ம இல்லல ஆண்டவரே, அன்னைக்கு சமுத்திரம் முன்பாக நீங்க பழந்தீங்களே அதே மாதிரி பழங்க. அவர் சொல்ற சத்தியமான செய்ய மாட்டேன், நடந்து தான் வரும். சூழ்நிலை மாற்றுகிற தேவன், நேரத்துக்கு ஏற்ற மாதிரி காலங்களை மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிற தேவனா இருக்கிறார். இங்க பாருங்க, நம்பிக்கையோடு இருந்த கொடுத்தான். சொல்லுவோமே, நம்பிக்கையோடு கொடுத்தான். சொல்லுங்களேன், நம்பிக்கையோடு கொடுத்தான். அதை கொடுக்கும் பொழுது எப்படி சொல்லணும்? அழுதுன கொடுக்க கூடாது. கொடுக்கும் போது எப்படி கொடுக்கணுமா? உற்சாகத்தோட, நம்பிக்கையோடு கொடுத்தான், திருப்தி அடைந்தார்கள், கூட நிரம்பினது. வசனத்தை பார்ப்போமா? யோவான் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். பிலிப்பு பதில் கொடுக்கின்றார். யோவான் 6ஆம் அதிகாரம் 7-9 பார்க்கும் பொழுது, பிலிப்பு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீஷர்களில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனும் ஆகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இதுல ஒரு 2 காரியம் இருக்கு. ஒரு பக்கம் எந்த சின்ன பசங்களும் இருக்கிறத கொடுக்காதுங்க. அது இவ்வளோ ஜன கூட்டத்தில் பிக்னிக் போல வாங்கி வச்சுன்னு இருக்கிறதுங்க. கொஞ்சம் கூட எல்லாருக்கும் கூட கொடுப்பீங்க. நம்ம பிள்ளைங்களே சம்டைம்ஸ் கொடுக்காது, எனக்கு வேணும், அல்லையா இல்லை போட்டு அடி, எனக்கு வேணும், நான் சாப்பிடணும். ஏன்னா பிள்ளைங்களுக்கு அது தெரியாது. ஆனா அந்த சிறு பிள்ளைகளுக்கே என்ன தெரியுது? கொடுக்கணும்னு தெரியுது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, சிறு பிள்ளைகளாக நீங்க மாறாவிட்டால் அப்போ கொடுத்தாலும் பரலோக ராஜ்யத்துக்கு போலாம். அல்லேலூயா. ஜெபித்தா இல்ல, கொடுத்தாலும் ராஜ்யத்துக்கு போலாம். அப்போ கொடுக்க கத்துக்கோங்க, பெற்றுக்கோங்க. நான் இங்க இருக்க நிறைய இடத்துல ஊழியத்துல போய் பார்த்துக்கேன், எல்லாம் கொடுங்க 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 தான் கேட்பாங்க. நான் சொல்றேன், நீங்க கொடுங்க, அவர் கொடுப்பார். வேதம் தான் சொல்லுது. வேதம் வந்து கொடுக்காதீங்க, ஆனா நான் கொடுப்பேன் போட்டிருக்கான். என்ன சொல்லுது? கொடுங்க. நான் பணத்தை பேசல, கர்த்தருக்காக எல்லாத்தையும் கொடுங்க, உங்களே கொடுங்க. டேய் மேல இருந்து குதினானோ குதிக்கணும். நைட் எல்லாம் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே தொங்கின்னு இந்த கீழே தவறி விழுந்துட்டான், கீழே விழுந்துட்டான், ஆண்டவரே காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஆண்டவர் சொல்றான். கீழே குதின்னு, ஐயோ இல்லை நான் காப்பாத்துங்க காப்பாத்துங்க. விடிய காலையில் ஆயிடுச்சு, காக்கா சத்து விடிய காலையில் ஆயிடுச்சு, பார்த்தானா ஒரு ஜான் நைட்டில் தொங்கினுக்கிறானா. அது அப்படியே கீழே விழுந்திருந்தா தொங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கூட சில நேரத்தில் தொங்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நிரப்பப்படும்.
பக்கத்தை பாசம் நிரம்பிடும் சிஸ்டர். உன் மனைவி இருந்தா நிரப்பிடும். பயப்படாத, பயப்படாது. உஷா நிரம்பிடும். ஓகே, கோபாஸ்டர் 2 பேர் பின்னாடி இருக்காங்க, நிரம்பிடும். ஓகே, ஒரு கோபாஸ்டர் பிஸியாக இருக்கிறார், 2 பேருக்கும் நிரம்பிடும். உண்மையாக சொல்கிறேன், அவங்களுக்கு தான் தெரியும். கில்லுவனுக்கு தான் வழி தெரியும். ஓகே, கில்லு வாங்கணுன்னு தான் வழி தெரியும், கில்லுவனுக்கு தெரியாது. கில்லு வாங்கலாம் தெரியுமா, அவனுக்கு தான் வழி. நான் சொல்கிறேன், இப்போடு ஒதிரி சிரிக்குது, உள்ள துடிக்குது. ஆண்டவர் சொல்கிறார், நிரப்பப்படும். சிரிச்ச பார்த்து சொல்ல நிரம்பிடும். எங்கேருந்து வருது தெரியாது, சொல்லு எங்கேருந்து வருது, ஆனால் நிரம்பிடும். கொடுப்பேன், திருப்தி ஆயிடுவேன். வசனத்தை பார்க்கும் பொழுது யோவான் 6ஆம் அதிகாரம் 11-13 வசனங்களை பார்க்கும் பொழுது இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி வைத்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். எது மட்டும்? வேண்டிய மட்டும் கொடுத்தார். லிமிட்டட்ல, அன்லிமிட்டட் மீல்ஸ். நீ கொடுத்தினா உனக்கு என்ன மீல்ஸ்? அன்லிமிட்டட். நிரப்புற பள்ளத்தை மட்டும் நிரப்ப மாட்டாருங்க, வழிந்தி ஓடுற மாதிரி நிரப்புவார். அம்மிக்கு குலுக்கி சரியத்தக்கதாக அப்படி கொடுத்தா வானவீங்களா? யாராவது ஒருத்தர் அப்படி சொன்னீங்கன்னா நான் சோத்திரம் பண்ணுவேன். கொடுக்க கொடுக்க கொடுக்க. ஒரு வேளை ஆண்டு சொல்றார், நீங்க போக இந்த கப் எடுத்துட்டு போங்க, போங்க வீட்டுக்கு, டெய்லியும் கொட்டுங்க. 500 நோட்டா கொட்டணும் என்ன பண்ணுவீங்க? எடுத்து விடுங்க. ஆனா நீங்க யாரை விடுவீங்க? எவ்வளவு இருந்தாலும் வாங்கிட மாட்டீங்க. எதுக்கு? கொட்டுது. ஆனா வீட்டுக்கு போன கொட்டல என்ன பண்ணுவீங்க? நான் ஒரே வார்த்தை சொல்வேன், விசுவாசி இருக்கிறதாக நடக்கும். அல்லையா? கப்பு கொட்டலங்க, விசுவாசம் கொட்ட வைக்குது. அந்த நம்பிக்கையோட போனா தான் நிரம்பும். பைபிள்ல குறிப்பெடுத்து சோத்திரம் சோத்திரம் சொன்னாலும் ஹெலிகாப்டர் வந்தா கதி தான் உங்களுக்கு. ஆண்டு அந்த பையனை 10 நாள் கேட்டாரு, ஐயா நல்லா சொல்லுங்களப்பா. அந்த பையனை பார்த்து எதுவும் சொன்னார், என்ன சொன்னாரு? அப்புறம் அவனப்பா, அவனை சொல்லுங்க, அவனை. அந்த பையன் அந்த பஞ்சாயத்து போர்டில் சொல்லுங்க, அந்த பையன் இல்லை யார்? அந்த பையன் லூசு பையன். சோத்திர பலியே சொல்லுங்கிறடே, முயற்சி எடுறா. இப்ப தண்ணி ஊத்துனாதான் தண்ணி வரும், கொடுத்தா தான் கூட நிரம்பும். வசனத்தை பார்க்கும்போது வாசிங்க, அவர்கள் திருப்தி அடைந்த பின் வேண்டிய மட்டும் கொடுத்து. நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்னா, மூக்கில் வர வைக்கிறவ கேட்டாங்க, எனக்கு இல்ல எனக்கு இல்ல, எனக்கு கறி இல்ல கறி இல்ல. நாங்க எடுத்துக்கோ போ, ஃபுல்லா நிரப்பிட்டாரு. எங்க வந்துதான்? மூக்கில் நிரம்பி வரணும். அந்த அளவுக்கு கொடுக்கிறார் தேவன். அவர் தான் சொல்றாரு, வேண்டியதை கொடுத்தாரு. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாத படிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சாப்பிட்டு, அந்தபடி அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்களும் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிகளை 12 கூடைகளை நிரப்பினார்கள். அங்க திராட்சை ரசம் தீர்ந்த தண்ணீரை நங்கட போட்டிருந்தது, நிரப்பினார்கள். ருசியா மாறுச்சு. இந்த கூடையில எல்லாருக்கும் வேண்டிய மட்டும் கொடுத்துட்டு திருப்தி அடைந்து கூடைய நிரப்பினார்கள். நான் விசுவாசிக்கிறேன், உண்மையா சொல்றேன், ஆண்டவங்களை ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கலாம். நடக்காத போல ராகானா தாக்கா சிங்கம்மா கூதரலாபா சுடல கடினமாக இருக்கலாம், பாத மரணமா ஜீவனமா இருக்கலாம், கடினமான பாதையில போலாம். அல்லேலூயா. ஒண்ணு மட்டும் நான் சொல்ல முடியும், நீ மிச்சம் எடுப்ப, மிச்சம் எடுப்ப, பிச்சை எடுக்க மாட்ட, மிச்சம் எடுப்ப. எப்போ? கொடுக்கும் பொழுது வேண்டிய மட்டும் உனக்கு கொடுப்பாரு, திருப்தி அடைவதற்கும் கொடுப்பாரு, மீதி எடுக்கிறபடி கர்த்தர் நிரப்புவார். என் தேவன் நல்லவரா இருக்கிறார். அதுக்கு ஒரு செம்மர கட்டையை பார்த்துருப்பீங்க. அது செம்மர கட்டை வந்து ஹைட்டாக வளருமா. அது காடுங்களில் இருக்கும்போது, அது வசிக்கும் போது படிக்க சரியான ஹைட் வளருமா. பக்கத்து செம்மர கட்டை இருக்குமா. அதுக்கு ஆயுஷ் நாள் ரொம்ப ஜாஸ்தியம். என்ன மழை வெயில் புயல் அடித்தாலும் அந்த மரம் அசைவாசியாதான். அதில் ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா, அதோட வேறு ஆழமாக போகாதான். அதோட வேறு ஒன்னோட ஒன்று மற்ற மரத்தோட இணைந்திருக்குமா. என் வேறு உனக்கு, உன் வேறு எனக்கு, என் வேறு உனக்கு,
உன் வேர் எனக்குன்னு எசைந்து பின்னி இருக்கும் பொழுது எப்படியாப்பட்ட சுனாமி புயல் காற்று அடிச்சாலும் மழை உள்ளாதுக்கு காரணம் ஒன்றோடொன்று கை கொடுத்தபடியாக. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டுக்காக கொடுத்த கரம், ஆண்டுக்காக துதித்த கரம் ஒரு நாள் கீழே விழுந்து போக அவர் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். மூன்றாவது காரியத்தை முடிக்க விரும்புகிறேன். நம்பிக்கையோடு கீழ்ப்படைந்தான், உறுதியாக நம்பினான், நிரம்பினது. எல்லாம் சொல்லுவோமே, நம்பிக்கையோட கீழ்ப்படைந்தான், உறுதியாக இருந்தான், நிரம்பினது. கீழ்ப்படையும் பொழுது நிரம்புமா? நிரம்பும். ஊற்றினா நிரப்பினாரு, கொடுத்தா நிரப்பினாரு, கீழ்ப்படைந்தாலும் நிரப்புவார். இன்னைக்கு நிரப்பப்படும் சொன்ன தேவன் எப்படிப்பட்டவரானால், கீழ்ப்படிந்த நம்பிக்கையோடு செயல்படுது, ஊற்றின போது நிரம்பினது. இரண்டாவதாக கொடுக்கும் பொழுது உள்ளத்தை கொடுத்த தேவன் கூடைகளை மிச்சம் கூடி நிரப்பினார். மூன்றாவதாக நம்பிக்கையோடு கீழ்ப்படைந்தான், நிரம்பினது, நிறைய நிரம்பினது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 4-7 வசனங்களை வாசித்து போமானால், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இவரு சின்ன வயசுல இருந்தே நடுவுல மீன் பிடிக்கிறவர் கிடையாது. சின்ன வயசுல இருந்தே மீன் பிடிக்கதான் அவருக்கு தொழில. அப்ப அவருக்கு தெரியும் எந்த இடத்துல என்ன இருக்குன்னு. என்ன படிச்சிருந்தாலும், என்ன அழகா இருந்தாலும், என்ன இருந்தாலும் நிரம்பாது. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் நிரம்பும். அல்லேலூயா. வசனத்தை வாசி பார்க்கோனால், அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்த 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஒரு படகுல ஒன்னும் காணோம், இப்ப 2 படகு கூட அமிழத்தக்கதா நிரப்பினார்கள். அப்படின்னா அழுத்து தள்ளி இருப்பாங்க. அப்படிதானே? ஒன்னிலே இல்லை, ஆனா 2 வந்தது. இப்போ கூட சொல்றேன், ஆண்டவர் ரொம்ப லேசா நினைக்காதீங்க. அவர் பயங்கரமான தேவன், அவர் வல்லமையான கர்த்தர், சூழ்நிலை மாற்றுகிற தேவன். நீ கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம் வரும். நீ கீழ்ப்படியும் நிரம்புது. அவன் வலிய கிழியத்தக்கதாக நிரப்பினார்கள் வேதவசனம் சொல்லுகிறது. அன்பான தேவன், அன்றைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன். காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் பள்ளங்கள். மழையும் பார்க்க மாட்டேன், காற்றையும், ஆனால் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, நான் காற்றையும் பார்க்க மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், ஆனாலும் என் பள்ளங்கள் நிரப்பப்படும். எங்கிருந்து வருது தெரியாது, ஆனா வரும். செயல்படு, நிரப்புவாரு. கொடு, வேண்டி மட்டும் கொடுத்து திருப்திப்படுத்தி கொடுப்பார், நிரப்புவாரு. சொல்லுறத கீழ்ப்படி, மற்ற படகு கூட கூப்பிட்டு சத்தியத்தை நிரப்பி, என்ன இப்படி இருந்த தேவன் என் ஆசீர்வாதத்துக்கு காரணம் இயேசு வருவார்னு அவர் இருதயத்தை நீ நிரப்பும் பொழுது கர்த்தர் உன் படகை கர்த்தர் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். 2 ராஜாக்கள் மறுபடியும் வசனத்தை வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 16-17 சொல்லுகிறது. கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பலிபீடத்தில் இந்த நாள் 24ஆம் தேதி 11வது மாதம் இந்த காலை வெள்ளை கர்த்தரோட வார்த்தை பலிபீடத்தில் வருகிற வார்த்தை கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே, உங்களோட பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்க உங்க வாழ்க்கையில பள்ளத்தமா இருக்கிற நிரவால வாய்க்காலை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், எஸ், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல ஒரு வார்த்தை வருது, காண மாட்டீர்கள். அப்புறம் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் அதே வார்த்தையை லூக்கா 5ஆம் அதிகாரம் 4-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம்,
ஒன்றும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி என் பள்ளங்கள் நிரப்பப்படும் விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு செயல்படும் பொழுது வெறுமையான ஜாடி நிரம்பினது. ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு செயல்படும் பொழுது ஜாடி நிரம்பினது. நம்பிக்கையோடு கொடுக்கும் பொழுது கூடைகள் நிரம்பினது. நம்பிக்கையோடு கீழ்ப்படியும் பொழுது படகு நிரம்பினது. ஹல்லேலூயா. உங்க பள்ளம் நிரம்பணும்னா செயல்படுங்க. ஹல்லேலூயா. கொடுங்க. மூணாவது கீழ்ப்படிங்க. மூணே குவாலிஃபிகேஷன். இயேசு யார் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். செயல்படு, கொடு, கீழ்ப்படி, உன் படகு நிரம்பிடும். விசுவாசம் ஆமென் சொல்லுங்களே. அரபா சக்கனன் ஹந்தரிதோ லபுதா ஹே துனமா சுல்பில் ஹலோ துவா பலசிகினி மெமிஹுரசி ஃபியாத்துவா ஃபஃபுல் லபத்திரி பிசத் துவான் துருவா. Thank you Holy Spirit for this beautiful time. You have done wonders and mighty things, my Lord. Your children has come over here. பட பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். சத்தியத்தை கேட்டுவிட்டு போகிறார்கள். இந்த நாளிலிருந்து இருந்து தகப்பனே அவர்கள் செயல்படுகிற காரியத்தை நிரப்புவீர். அவர்கள் கொடுக்கிற காரியத்தை நிரப்புவீர். அவர்கள் கீழ்ப்படையும் பொழுது நிரப்புவீர் ஆண்டவரே. என் கர்த்தர் இந்த பிள்ளைகளை வெறுமையாக போகாதபடிக்கு அவருக்கு எச்சரித்தும் உச்சரித்த வார்த்தை சொல்லுகிறேன். மகனே மகளே, உன் சூழ்நிலை கடினமாக இருக்கலாம். மரணமா ஜீவனுமா, ஐயோ வண்ணாந்தரம் என்று யோசிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை பலிபடுத்த வருகிறது. ஒரு நாளும் கீழே விடாது. நீ காற்றையும் பார்க்க போவதில்லை, நீ மழையும் பார்க்க போவதில்லை. ஆனால் உன் பள்ளத்தாக்குகளை நிரப்புகின்ற வேலை என்னோடியது. நான் நிரப்பியே தீர்வேன். இன்னும் கொஞ்ச நாள் ஓடு மகளே, இன்னும் கொஞ்ச நாள் ஓடு மகனே. உனக்கு ஒரு எல்லையை விசாலத்தில் வைக்க போகிறேன். அன்றைக்கு கிதியோனுக்கு பயந்து கொண்டிருக்கும் போது கொஞ்சம் பலத்தோடு போன்னு சொன்ன தேவன் நான் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டது போல உங்களுக்கும் ஜெயம் வருகிறது. விசுவாசத்தோடு புறப்பட்டு போ. எங்கிருந்து வரும் என்று கேட்காதே, எங்கிருந்து காடைகள் உனக்கு வரும். Thank you Holy Spirit. வந்த யாவர்களும் கேட்ட வார்த்தை ஆம் என்று சொல்லி, ஆமேன் என்று சொல்லி இவரது வார்த்தையின்படியே நடத்தி நிரப்ப போவதற்காக நன்றி செலுத்தி வந்த யாவர்களுக்கும் ஒரு வெளிச்சத்தின் பாதை கொண்டு போகும்படியாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கொடுத்து நிரம்பத்தக்கதாக இந்த பள்ளங்களை நிரப்புகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். இது கர்த்தருக்காக